அனைவருக்கும் வணக்கம். உள்ளமதில் வெள்ளமென எழுந்திட்ட எண்ணங்களையும் தமிழின் தொன்மைகளையும் கருத்தாய்ந்து பகுத்தாய்ந்து பாரெல்லாம் வழங்கிடவே நான் அன்னை தமிழின் தெளிமிகு சிறப்பினை உங்கள் முன் எடுத்துரைக்க முனைந்திட்டேன். இறைவனோடும் இந்த உலகத்தோடும் இணைந்து தோன்றி காலங்களை பல கடந்து வாழ்ந்திடும் பண்பட்ட பழமை மொழியாம் நம் தமிழ் இயன்மொழியாம் இயற்கை மொழி. திராவிட மொழி குடும்பத்தின் மூலமொழி தமிழ். திராவிட குடும்பத்தின் முதன்மையான மொழி, மூத்த மொழி, திராவிட மொழிகளின் தாய்மொழி நம் தமிழ் மொழியாம் இயன்மொழி. இந்த மொழி கூட்டத்தில் மொத்தம் 26 மொழிகள் உள்ளன. அத்தனைக்கும் மூல மொழியாக நம் தாய்மொழியான தமிழ் இருப்பது நம் பெருமைக்குரிய ஒன்று. இதை தவிர 35 சிறு மொழி கூட்டத்திற்கும் தமிழே மூலமொழியாக இருப்பதும் வியப்புக்குரிய ஒன்று. இன்று தனி சிறப்புடன் கூடிய ஒரு மொழியாக திகழும் மலையாளம் 9வது நூற்றாண்டு வரை தமிழின் ஒரு டயலக்டாகத்தான் இருந்து வந்தது. அதாவது மதுரை தமிழ், கொங்கு தமிழ், நெல்லை தமிழ் போல தமிழில் இருந்து நேரடியாக பிரிந்த ஒரு மொழிதான் மலையாளம். தமிழை 3 காலங்களாக ஆய்வாளர்கள் பிரிக்கின்றனர். கிமு 300க்கும் 700க்கும் இடைப்பட்ட காலம் பழந்தமிழ் காலம் என்றும், 700க்கும் 1600க்கும் இடைப்பட்ட காலத்தை இடைக்கால தமிழ் என்றும், 1600 முதல் இன்று வரையிலான காலத்தை நவீன தமிழ் காலம் என்றும் ஆய்வாளர்கள் வகைப்படுத்துகின்றனர். தமிழ் என்ற பெயர் எப்போது முதல் பயன்படுத்தப்பட்டது என்பதற்கு தெளிவான ஆதாரம் இல்லை. இருப்பினும் கிமு 1ஆம் நூற்றாண்டில் தமிழ் என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் உள்ளன. உலக செம்மொழிகளில் ஒன்றாக தமிழ் திகழ்கிறது. செம்மொழி என்பது ஒரு அடையாளம் அல்ல, மாறாக அது ஒரு மொழியின் செம்மையை, சீரை, சிறப்பை, செழுமையை வெளிச்சம் போட்டு காட்ட உதவுகிறது. மிக பாரம்பரியமான பழமையான இலக்கியத்தை கொண்ட மொழியாக இருக்க வேண்டும். சுயம் இருக்க வேண்டும். வேறொரு பாரம்பரியத்தின் நிழல் அந்த மொழியின் மீது படிந்திருக்க கூடாது. அப்படிப்பட்ட மொழியே செம்மொழி என கூறுகிறார் மொழியியல் வல்லுநர் ஜார்ஜ் ஹர்ட். இன்று உலகளவில் ஆயிரக்கணக்கான மொழி கூட்டங்கள் இருந்தாலும் பேச்சளவிலும் எழுத்தளவிலும் உயிர்ப்புடன் இருப்பது சில 100 மொழிகள்தான். அதிலும் பழமை வாய்ந்ததாக, பாரம்பரியம் வாய்ந்ததாக, சிறப்பு வாய்ந்ததாக தங்களுக்கென்று சுயத்தை கொண்ட மொழிகள் வெகு சிலதான். அதில் ஒன்று நம் செம்மொழியாகிய தமிழ். இலக்கணத்திலும் இலக்கியத்திலும் சிறந்த மொழிகளுக்கு இந்த சிறப்பு கிடைக்கிறது. செந்தமிழ் என்பதற்கு களப்பற்ற தூய மொழி, தூய தமிழ் என்று பொருள் என்று பேர அகராதியே பொருள் தருகிறது. இலக்கணத்திலும் இலக்கியத்திலும் சிறந்த மொழிகளுக்கே ஒரு சிறப்பு கிடைக்கிறது. சுமேரிய மொழி, ஆதி எகிப்திய மொழி, ஆதி பாபிலோனிய மொழி, ஹிப்ரு, சீன மொழி, கிரேக்கம், சமஸ்கிருதம், தமிழ், இலத்தீன், மண்டாயிக், சிரியாக், ஆர்மீனியன், பெர்சியன் ஆகியவற்றை செம்மொழிகளாக உலகம் கண்டிருக்கிறது. ஆனால் இந்த சிறிய மொழி கூட்டத்தில் இன்று உலக அளவில் வலுவான வரலாற்றுடன் மிக வீரியமான உயிர்ப்புடன் கூடிய ஒரே மொழியாக தமிழ் மட்டுமே திகழ்கிறது என்பதுதான் நிஜம், உண்மை. அது தமிழுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய பெருமை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ் தந்த தொல்காப்பியத்திற்கு ஈடு இணையே இல்லை என்பது பல்வேறு செம்மொழிகளை ஆய்வு செய்தவர்கள் அளித்துள்ள தீர்ப்பு. செந்தமிழ், செம்மொழியாகிய தமிழ் என்னும் சொல் தமிழில் கிடைத்துள்ள முதல் நூலான 3000 ஆண்டு பழைய தொல்காப்பியத்திலேயே இடம்பெற்றுள்ளது. தமிழ் என்னும் சொல்லுக்கு கிபி 10ஆம் நூற்றாண்டில் எழுந்த பிங்கள நிகண்டு இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும், இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் என்று பொருள் கூறுகிறது. செந்தமிழ் என்பதற்கு களப்பற்ற தூய தமிழ்,
செந்தமிழ் என்பதற்கு கலப்பற்ற தூய தமிழ் என்று பொருள் தருகிறது தமிழ் பேரகராதி. செந்தமிழ் என்னும் சொல் உணர்வு நிலையில் இலக்கண வரம்பை வற்புறுத்துகிறது. செயல் நிலையில் செம்மொழி ஆக்கத்தை வற்புறுத்துகிறது. மதிப்பீட்டு நிலையில் இலக்கணத்தை வற்புறுத்தாவிடில் கிளைமொழிகள் தோன்றி புதுமொழிகளாக மாறும் என எச்சரிக்கிறது என்று மொழியியல் அறிஞர் சேவை சண்முகம் விளக்குகிறார். செம்மொழி என்னும் சொல்லை அகநானூற்றின் 349ஆம் பாடல் நடுநிலை தவறாத மொழி என்னும் பொருளில் ஆண்டுள்ளது. செம்மொழி என்னும் சொல்லை நடுநிலை தவறாத மொழி என்னும் பொருளில் ஆண்டுள்ளது. தமிழ் எம்மொழிக்கும் தாழ்ந்து வளையாது. தமிழ் எம்மொழிக்கும் தாழ்ந்து வளையாது தலை நிமிர்ந்து நின்று தன் தனித்தன்மையை காத்து தன்னை அணைத்து அழிக்க வந்த வடமொழியையும் வலுவிழக்க செய்து வாழ்ந்து வளர்ந்து வரும் மொழியாகும். ஆங்கிலம், லத்தீன் மொழிகளுக்கு கடன்பட்டிருப்பது போலவே தமிழ் மொழியும் சமஸ்கிருதத்துக்கு கடன்பட்டிருப்பதாக கருதுவது அறவே பொருந்தாது. பொருள் விளக்கத்தை சாக விடாமல் சொற்களை கைவிடுவது ஆங்கிலத்திற்கு இயலாது. ஆனால் சமஸ்கிருத சொற்களுக்கு ஈடான சொற்செல்வங்களை தமிழ் அளவின்றி பெற்றுள்ளது. இது முனைவர் ராபர்ட் கார்ட்வெல் அவர்களின் ஆய்வு முடிவு. தென்னாட்டின் கண் சிறந்து ஒளிர நின்ற அமிழ்தினும் இனிய தமிழ்மொழி எவ்வற்றான் ஆராய்ந்த வழியும் உயர்தனி செம்மொழியே ஆம் என்பது உறுதி. இவ்வளவு உயர்வும் சிறப்பும் வாய்ந்த அருமை தமிழ்மொழி உள்நாட்டு புன்மொழிகளோடு ஒருங்கெண்ணுதல் தவிர்த்து வடநாட்டு உயர்தனி செம்மொழி சமஸ்கிருதம் என கொண்டார் போல தென்னாட்டு உயர்தனி செம்மொழி தமிழென கொண்டு புகுதலே ஏற்புடையதாம். இது 1887 சென்னை கிறிஸ்துவ கல்லூரியின் அப்போதைய தமிழ்துறை பேராசிரியரும் வடமொழி வல்லுநருமாகிய வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பருதிமார் கலைஞரின் முடிவு. பிற மொழியின் துணையின்றி தனித்து இயங்கும் பேராற்றல் கொண்ட தமிழின் சிறப்பு வியப்பை அளிப்பதாகும். தமிழ் செய்யுள் வடிவிலும் உரை நடையிலும் கிரேக்க மொழி செய்யுளை காட்டிலும் தெளிவுடையதாகவும் திட்பம் உடையதாகவும் கருத்தாளம் உடையதாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழி நூல் மரபிலும் பேச்சு வழக்கிலும் லத்தீன் மொழியை காட்டிலும் மிகுந்த சொல்வளம் கொண்டது. இது முனைவர் வின்சுலோ அவர்களின் முடிவு. தமிழ் மொழியை செவ்வியல் மொழிகளாக உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் பழந்தமிழர்கள் மேற்கொண்டு வந்துள்ளனர். அவர்களின் இம்முயற்சி கிரேக்கர்களுடன் தமிழர்கள் தொடர்பு கொள்வதற்கு முன்னரே ஏற்பட்டுள்ளது. இது கில்பர்ட் ஸ்லேடர் என்ற மொழியியல் அறிஞரின் முடிவு. ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள செனகல் நாட்டின் தக்கார் பல்கலைக்கழகம் முதலில் தமிழ் மொழியை செவ்வியல் மொழி என்ற முடிவு ஏற்றுக்கொண்டது. தமிழ்நாட்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், திருநெல்வேலியில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆகியன தமிழை செம்மொழி என தீர்மானம் இயற்றியுள்ளன. தனி சிறப்புக்கு சங்க இலக்கியங்கள் சான்றுகளாக இருக்கின்றன. தொல்காப்பியம் மட்டுமல்லாமல் தமிழுக்கு மணி மகுடமாக விளங்குபவை சங்ககால இலக்கியங்கள். அவற்றில் பல நம்மிடையே இன்று இல்லை. காலம் அவற்றை அழித்து விட்டது. நமது கைக்கு கிடைத்துள்ள சில நூல்கள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல தமிழின் தனிச்சிறப்பை வெளிக்காட்ட உதவுகிறது. 10 பாட்டு, 8 தொகை, அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, ஐங்குறு, பரிபாடல் ஆகியவை அவற்றில் சில. இக்காலகட்டத்தில் தமிழ் இலக்கியம் மிக செழுமையான நிலையில் இருந்தது. சங்ககால இலக்கியம் தமிழின் பொற்காலம் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே போல தமிழின் தலை சிறந்த அடையாளங்களில் ஒன்று திருக்குறள்.
தமிழ் என்ற வார்த்தை ஒரு இடத்தில் கூட வராமல் உலகில் எந்த மூலையிலும் இருப்பவருக்கும் பொருந்தும் வகையிலான இந்த அரும்படைப்பு தமிழுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, உலகுக்கே பொதுவானது. அதனால்தான் குறளை உலக பொதுமறையாக போற்றுகிறது இலக்கிய உலகம். கிபி 3ஆம் நூற்றாண்டில் சிலப்பதிகாரம், மணிமேகலை என்ற இரட்டை காப்பியங்களை கண்டது தமிழ். தமிழில் ராமாயணம், மகாபாரதம் என இதை சொல்லலாம். அதே போல கம்ப ராமாயணமும் தமிழின் அபாரமான படைப்புகளில் ஒன்று. வால்மீகியின் ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டே இந்த படைப்பை கம்பர் படைத்திருந்தாலும் அதன் சாயல் கொஞ்சம் கூட இல்லாமல் தனது சுய படைப்பை போல இதை அமைத்திருப்பது மிக மிக வியப்புக்குரிய ஒன்று. இது கம்பரின் திறமையா அல்லது தமிழின் செழுமையா என்பதே ஒரு பட்டிமன்ற தலைப்புக்குரியது. அதனால்தான் இன்றளவும் கம்ப ராமாயணம் விவாத பொருளாக பட்டி தொட்டி எங்கும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. பக்தி இலக்கியத்திலும் தமிழுக்கு தனி சிறப்பு உண்டு. குறிப்பாக நாயன்மார் இலக்கியம் தமிழுக்கு கிடைத்த இன்னொரு மகுடம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகியோர் 4 தலை சிறந்த நாயன்மார்கள் ஆவார். அதே போல 12 ஆழ்வார்கள் தமிழுக்கு செய்த சேவை மறக்க முடியாதது. அவர்களில் ஆண்டாளும் குலசேகர ஆழ்வாரும் குறிப்பிடத்தகுந்தவர்கள். சூடி கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாள் படைத்த திருப்பாவை தமிழின் தனி சிறப்புக்கு அருமையான உதாரணம். தமிழுக்கு அருஞ்சேவை புரிந்தவர்களில் உமறு புலவரை குறிப்பிடாமல் இருக்க முடியாது. சீராபுராணம் என்ற சீரிய காவியத்தை படைத்தவர் உமறு புலவர். 5000 பாடல்களில் அண்ணல் நபிகளாரின் வாழ்க்கை வரலாற்றை அரிய பாடல்கள் மூலம் வடித்துள்ளார் உமறு புலவர். அதேபோல் கிறிஸ்தவ சமுதாயத்தினரின் தாக்கமும் தமிழ் இலக்கியத்தில் விரவி கிடக்கிறது. அதிலும் கார்டுவெல், வின்ஸ்லோ, ஜியு போப், பெஸ்கி ஆகியோரின் பங்களிப்பு தமிழுக்கு மிக பெரியது. இத்தாலியைச் சேர்ந்த பெஸ்கி படைத்த தேம்பாவணி தமிழின் அரும்பெரும் கவி படைப்புகளில் ஒன்றாக ஜொலிக்கிறது. இப்படி தமிழின் சிறப்புகளையும் அதன் சீரையையும் செழுமையையும் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட சிறப்புடைய தமிழ் 2004ஆம் ஆண்டில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டாலும் கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அது செம்மொழியாக பட்டொளி வீசி பறக்க தொடங்கிவிட்டது என்பதே உண்மை. தமிழ் இலக்கியம் 2000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பெரும் வரலாறை கொண்டது. கிமு 1ஆம் நூற்றாண்டு மற்றும் கிமு 2ஆம் நூற்றாண்டு காலத்தைச் சேர்ந்த தமிழ் கல்வெட்டுகள் எகிப்திலும் தாய்லாந்திலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. யுனெஸ்கோ அமைப்பின் உலக பதிவேட்டில் கடந்த 1997 மற்றும் 2005 ஆகிய ஆண்டுகளில் இந்தியாவைச் சேர்ந்த 2 ஓலைச்சுவடிகள் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டன. அந்த 2மே தமிழ் சுவடிகள் என்பது பெருமைக்குரிய ஒன்றாகும். இந்திய தொல்பொருள் துறை இந்தியாவில் இதுவரை கண்டுபிடித்துள்ள கல்வெட்டுகளில் 55% மேற்பட்டவை தமிழ் கல்வெட்டுகள் ஆகும். அதாவது 55,000 கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள். தமிழில் கிட்டத்தட்ட 22 வட்டார வழக்குகள் உள்ளன. ஆதி திராவிடர், ஐயர், ஐயங்கார், அரவா, பருகண்டி, கசுவா, கொங்கர், கொரவா, கொர்சி, மதராசி, பரிகலா, பாட்டு பாசை, இலங்கை தமிழ், மலையா தமிழ், பர்மா தமிழ், தென்னாப்பிரிக்கா தமிழ், திகாலு, அரிஜன், சங்கேதி, கெப்பார், மதுரை, திருநெல்வேலி, கொங்கு மற்றும் குமரி. உலகின் அனைத்து கண்டங்களிலும் விரவி பரவி கிடக்கிறது தமிழ். இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக தமிழ் உள்ளது. மலேசியா, மொரிஷியஸ், தென்னாப்பிரிக்கா, இந்தோனேஷியா,
தாய்லாந்து, பர்மா, வியட்நாம், கயானா, பிஜி, சூரினாம், டிரினாட் டொபாகோ, கனடா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, மத்திய கிழக்கு நாடுகள், மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் தமிழர்களும் தமிழும் கணிசமாக உள்ளனர். எத்தகைய மொழிக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய இயல்பும் பாலில் நீர் கலப்பது போல இயைந்து போகும் சிறப்பும் உள்ள மொழி இயன்மொழியாம் தமிழ் மொழி என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.